الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாது. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை தொடரில் பெருமானாரினுடைய குண அதிசயங்கள் இதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கண்ணியம் செய்தார்கள் என்பதை கடந்த வாரங்களில் கண்டோம். இந்த வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நற்குணங்கள், நாம் பின்பற்ற வேண்டிய குணங்களில் இருந்து ஒரு 15 குணங்களை பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நற்குணத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொன்னார்கள், குர்ஆனின் செயல் வடிவம் என்றார்கள். கான குலுகுஹு அல் குர்ஆன். குர்ஆனுக்குள் எத்தனை குணங்கள் இருக்கிறதோ அத்தனையும் மொத்தமாக முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானாரினுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற வீடுதான் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா. வகியை எழுதுகிற ஆட்கள் படைத்த சஹாபி. வகி வந்தால் பெருமானார் அருகில் இருக்கிற ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலாவை அழைப்பார்கள், வகியை எழுதச் சொல்லுவார்கள். ஏடுகளில், ஓலைகளில், எலும்புகளில் வருகிற ஆயத்துக்கள் பதிவு செய்யப்படும், எழுதப்படும். எழுதிவிட்டு செய்துவிட்டு சாபித் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் துன்யாவை சார்ந்து பேசினால் அதை தொடர்ந்து பேசுவார்கள், ஆகிரத்தை குறித்து பேசினால் அதை தொடர்ந்து பெருமானார் பேசுவார்கள். நாம் எந்த துறையை தொழுகிறோமோ அந்த துறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாய் அமர்ந்து பேசுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். கைபர் போர்க்களத்திலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா, யூத பெண்மணி, கைபர் போர்க்களத்திலே தஹியத்துல் கலபி, பெண்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் அடிமையாக்கப்படுவார்கள். போர்க்களத்தில் தஹியத்துல் கலபி எடுத்துச் செல்கிறார்கள். பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், உயர்குலத்து பெண்மணி, உங்களுக்குத்தான் பொருத்தம் நாயகனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியா, இதை விட்டுவிட்டு வேறு யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா, கைதியாக இருந்த சஃபியா, அதுவும் யூத பெண்மணி, அந்த நாள் எப்படி இருந்திருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். முகத்திலே தெளிவில்லை, கடும் கோபம் இருக்கிறது. தன் இனங்கள் அத்தனை பேர்களையும் இவர்கள் வென்றுவிட்டார்களே என்ற கோபம் இருக்கிறது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமாக இருந்தா என்ன பேசி இருக்கும்? ஒரு கை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை, அஃப்வன் யா சஃபியா, சஃபியா நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்கள் யூத குலத்தார்கள், பனு குறைலாவாசிகள், பனு உதைவாசிகள், பனு கைனகா, 3 பேர்களும் செய்த துரோகங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து விளக்கினார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நாயகத்தின் மீது அன்பு வந்தது. வீட்டுக்குள்ளே நடந்த கடந்த கால ரகசியங்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள். சஃபியா ரலியல்லாஹுக்கு நடந்த கொடுமைகள்,
யூதர்கள் செய்த தீங்குகளை எல்லாம் பெருமானார் மறைந்திருக்கிற விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். அன்றே சபியாவுக்கு பெருமானாரின் மீது நேசம் வந்தது. அதற்கு பிறகுதான் பெருமானார் சபியார் ரலியல்லாஹுவை மணமுடித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். போர்க்களத்திலிருந்து பெருமானார் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் சபியார் ரலியல்லாஹுவுக்கு திருமணம் முடிந்து வலீமாவும் முடிந்து விட்டது. பெருமானாரின் குண அழகு அலாதியான யார் அடைந்தாலும் சிறுவர் பெரியவர் வாலிபர் என்ற பாகுபாடு இல்லாமல் யார் அடைந்தாலும் அவர்களின் அழைப்பை கேட்கிற சொல்லுவதை முழுமையாக உள்வாங்குகிற பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிவிட்டு ஐஸருல் அம்ரைன், ரெண்டு விஷயங்களில் எது எளிமையாக இருக்குமோ அந்த விஷயத்தை தான் பெருமானார் செய்வார்கள். ரெண்டு விஷயங்கள் நடந்தால் அதில் எது லேசாக இருக்குமோ அதை செய்வார்கள் என்று வரலாறு பேசுகிறது. பணியாளர்களை பெருமானார் என்றைக்கும் கண்டித்ததாக வரலாறே இல்லை. பெருமானாரின் பார்வையை அவர்களை திருத்திவிடும். அனஸ் ரலியல்லாஹு 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், என்னை ஒரு வேலைக்கு பெருமானார் அனுப்பினார்கள், நான் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு நான் சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அதற்கு முன்னால் அந்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் முடியாது என்று கோபமாக சொன்னதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கோபமாக எடுத்துக்கொள்ளாமல் சாந்தமாக எடுத்துச் சென்றார்கள் என்ற வரலாற்றை அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், வாழ்நாளில் என்னிடத்திலே பணி செய்யக்கூடியவர்களிடத்திலே நான் யாரையும் பெருமானாரை போல் கடிந்து பேசியதில்லை. ஒரே ஒருவரை ஒரு நாள் கடிந்து பேசினேன், அவரை நான் உரிமையும் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நற்குணங்கள் நிறைந்திருக்கிற நாயகத்திடத்திலே பளிச்சென்று விட்டுகிற 15 நற்குணங்களை பற்றி உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளப் போகிறேன். நதுரத்துன் நஈம் ஃபி அக்லாகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெருமானாரினுடைய நற்குணங்களை குறித்து 14 பாகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அரபியில். அன்பிற்குரியவர்களே, அந்த நாயகத்தினுடைய நற்குணங்களில் முதலாவதாக ஹில்முன் நபி, ஹலீம் என்று பேர் வைக்கிறார்களே, ஹலீம் என்றால் என்ன? அப்பா அம்மல் லரம், அநீதி அளித்தவர்களை மன்னிக்கிற மனோபாவம். இது அவ்வளவு எளிதாக யாருக்கும் வருவதில்லை. தீங்களித்தவர்களை மன்னிக்கிற மனோபாவம். காலம் முழுக்க தனக்கு தீங்களித்திருப்பார், அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் சராசரி மனிதர்களுக்கு வருவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த மன்னிக்கிற மனோபாவம் அநீதி அளித்தவர்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் துணை போர்க்களத்திலிருந்து வருகிற கனிமத் பொருளை 100 ஒட்டகங்கள் அக்ரா இப்னு ஹாபிஸுக்கு கொடுக்கிறார்கள். உயைனா ரலியல்லாஹு தஆலாவுக்கு 100 ஒட்டகங்கள், பார்ப்பவர்களுக்கெல்லாம் பெருமானார் 100 ஒட்டகங்கள். இதை பார்த்த துல்ஹுவைஸா, யா முஹம்மத், இன்னொரு ரிவாயத்திலே மா உரீது பி ஹாதிஹில் கிஸ்மதி வஜ்ஹல்லாஹ், இந்த முஹம்மத் இந்த பங்கு வைப்பதில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். இவ்வளவு பெரிய வார்த்தை. இதை கேட்டுவிட்டு பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதை விட கடுமையான கஷ்டத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் தன் நபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நபி மூசா பொறுமையாக இருந்தார்கள், நானும் பொறுமையோடு இருக்கிறேன். பெருமானாருக்கு அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே அனுமதி கொடுத்து விடுங்கள், துல்ஹுவைஸாவின் கழுத்தை எடுத்து விடுகிறேன், நீங்கள் நீதம் செலுத்தவில்லை என்றால் உலகத்தில் வேறு யார் நீதம் செலுத்துவார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே துல்ஹுவைஸா பேசுகிறார். அந்த துல்ஹுவைஸாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்க்கவில்லை. தஅஹு யா உமர், உமரே அவரை விட்டு விடுங்கள், அப்படியே விட்டு விடுங்கள். நான் முஹாஜிர்கள் இப்பொழுதுதான் மக்காவில் இருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஏன் கொடுக்கிறேன் தெரியுமா? அவர்களுக்கு எல்லாம் பொருளை கொடுத்து விட்டு, அன்சாரிகளே உங்களுக்கு நான் என்னை கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். நான் வேண்டுமா அந்த பொருள் வேண்டுமா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்சாரிகள் ஓடி வந்து இவருக்காக வேண்டி, நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் நாயகமே, இவர் மதீனாவை சார்ந்தவர் அல்ல, இவர் நஜ்து வாசி நாயகமே என்று பெருமானாரிடத்திலே சொல்ல, நஜ்தின் நச்சு குணங்களை எல்லாம் பெருமானார் விவரித்த வரலாறுகள் ஹதீஸ்களில் உண்டு. தங்களிடத்திலே கொடுமையாக நடந்து கொண்டவர்களையும் பெருமானார் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கீன்களின் தலைவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற வதந்தியை பரப்பியவர். பெருமானார் ஷஹீதாகிவிட்டார்கள், பெருமானார் இறந்து போய்விட்டார்கள் வதந்தியை பரப்பியவர். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டுக்கட்டை உருவாக்கியவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இறந்து போன செய்தி கிடைக்கிறது. கொலை செய்ய முயற்சித்தவன், நம்மை கொலை செய்வதற்காக முயற்சித்தவன், மனைவியின் மீது இட்டுக்கட்டை நடத்தியவன், இவனை சாதாரணமா நம்ம மன்னிப்போமா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடகை போட்டு கொண்டு தொலைவைக்கு கிளம்புகிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கினார், 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் இவரின் பாவம் மன்னிக்கப்படாது என்று. ஆனால் பெருமானார், அப்ப நான் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றார். அதையும் கடந்து போய் இந்த மன்னிக்கும் குணம் பெருமானாருக்கு, அநீதி அளித்தவர்களை மன்னிக்கிற குணம் 100 முறை. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆடையை பிடித்திருக்கிறாங்க. யாருக்கு சொல்ல வைக்கப் போகிறீர்கள் நாயகமே? செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஏராளம் இருக்கிறது நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், அவர் செய்த ஒரு உபகாரத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். பத்ர் போர்க்களத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய போர்வையை எடுத்து குளிரை தணித்தார். அதனால் இன்றைக்கு இவரின் நரக வேதனையை நான் தணிக்க வேண்டாமா என்றோ தன் சிறிய தந்தைக்கு செய்த உபகாரத்திற்கு அனைத்தையும் மீறி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன உபகாரம், தனக்கு அல்ல, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செய்த உபகாரத்திற்காக அத்தனையும் மறந்து ஏற்று மன்னிக்கிற மனோபாவம். இது பெருமானாரிடத்திலே நிறைந்திருந்தது. இன்றைக்கு நம் உம்மத்திலே, நாயகத்தின் உம்மத்திலே என்ன இருக்கிறது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பழிவாங்கும் குணத்தோடு அல்லவா நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நாயகத்தின் வரலாறுகளை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாருக்கு சிறு செய்த லபீத் இப்னு ஆஸம், பெருமானாருக்கு சூனியம் செய்தவர் லபீத் இப்னு ஆஸம். 6 மாத காலம் பெருமானாருக்கு சுயநினைவு இல்லை. ஹதீஸ்கள் சொல்லுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு வந்தால் மன்னன் நீ கேட்பாங்களா, நீ யாருமான்னு கேட்பாங்க. மனைவி இருப்பார், நான் தான் ஆயிஷா. ஆயிஷா யாரு? அபூபக்கரின் மகள். அபூபக்கர் என்றால் யார்? அபூ குஹாஃபாவின் மகன் அபூபக்கர். மன் ஹாதா? யார் இவர்? அத்தனையும் மறந்து போனது, வகையை தவிர அத்தனையும் மறந்து போனது. துன்யாவின் நினைவு இல்லாமல் 6 மாத காலம். கனவிலே 2 வழக்குகள் பெருமானாரிடத்திலே உட்கார்ந்து கேட்டுவார்கள். கனவு, நபிமார்களின் கனவு பகிதல். ஒருவர் சொல்லுகிறார், இந்த கிணற்றிலே குப்பைகள் போடுகிற, அசிங்கங்கள் போடுகிற இந்த கிணற்றிலே பெருமானாருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடியை எடுத்து பெருக்கம்பளத்தில் சுருட்டி சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிச்சிடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்ல, மறுநாள் காலை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா பறந்து செல்லுகிறார்கள். அதை நான் எடுத்து வருகிறேன் என்று சென்றார்கள். எடுத்து வந்தார்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதுகிறார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் ஓத 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 முடிச்சு அவிழ்கிறது. 11 முடிச்சுக்கள், 11 வசனங்கள். பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு இது பாடமாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதுகிற பழக்கம் வந்தால் சிறின் சூனியத்தின் சூழ்ச்சி ஒன்றும் செய்ய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஆயிஷா கேட்கிறார்கள், நாயகமே, நல்லதையே நினைக்கிற, உலகம் முழுக்க நல்லதை செய்து கொண்டிருக்கிற நாயகமே, உங்களுக்கு சூனியம் வைத்த அந்த நபீதை சமூகத்திற்கு சொல்லட்டுமா?
இவன் அநியாயக்காரன் என்று நான் சமூகத்திற்கு சொல்லட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா அல்லாஹ் சபானி, அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டான். ஆனால் அக்கரகால் முசீர் அலா அகதிமினன் நாசி சகா, நான் யாரை பற்றியும் தீங்கை பரப்புவதை வெட்கப்படுகிறேன், வெறுக்கிறேன் என்றார்கள். அடுத்தவர்களின் தீங்கை எடுத்து சமூகத்திற்கு சொல்ல வெட்கப்படுகிறேன், வெறுக்கிறேன். எனக்கு தானே தீங்கிழித்தார், நான் மன்னித்து விடுகிறேன். இப்படி தன்னை அழிக்க வந்தவர்களை மறந்து மன்னிக்கிற ஆட்கள் நம்முடைய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உண்டு என்பதை இந்த உம்மத் அறிந்திருக்கிறதா? பெருமானாரினுடைய மகத்துவமான குணம் என்ன என்பதை இந்த உம்மத்து தெரிந்திருக்கிறதா? விஷம் கொடுத்த பெண்மணி கைபர் போர்க்களத்திலிருந்து பெருமானார் வருகிறார்கள். எல்லோரின் அழைப்பையும் ஏற்கிற பழக்கமும் பெருமானாருக்கு உண்டு. யூத பெண்மணி விருந்துக்கு அழைக்கிறாள். பெருமானார் விருந்துக்கு செல்கிறார்கள். விருந்திலே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான பசியில் இருந்த சஹாபி உணவை கொண்டு விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு லுக்மாவை எடுத்து வாயிலை வைத்து மெல்லுகிறார்கள். அந்த சுவை செல்லுகிறது, மாமிசம் பேசுகிறது. நாயகமே, என்னை தொடாதீர்கள் நாயகமே, என்னை விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது நாயகமே. வரா சாப்பிட்டு விட்டார், அங்கேயே வஃபாத்தாகி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து, இது உணவை உண்ண வேண்டாம், இதில் விஷம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, விஷம் வைத்த பெண்மணி நம் கையில் கிடைத்தால் என்ன செய்வோம்? ஒரு சஹாபி மேல் இறந்திருக்கிறார், நம் கையில் இப்படி ஒரு துரோகம் செய்தவர் கிடைத்தார், அதுவும் நபிக்கு விஷம் வைத்த பெண்மணி கிடைத்தார். 1400 பேர்கள் சேர்ந்திருக்கிற சபை, நாம் என்ன செய்திருப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து விளக்கம் கேட்கிறார்கள். அம்மா, உனக்கு என்ன துரோகம் செய்தோம்? எதற்காக விஷம் வைத்தார்? நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது. நபி இல்லை என்றால் இதோடு உங்கள் கதையை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாரும் செய்கிறேன். நபி என்பதை உறுதி கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணியையும் மன்னித்தார்கள், மறந்தார்கள், ஏற்றார்கள் என்பது வரலாறு. அநீதி அளித்தவர்களையும் மன்னிக்கிற மனோபாவம் நாயகத்திற்கு உண்டு. பெருமானாரை கொலை செய்யறதுக்கு நேரம் வந்த மாட்டிக்கிட்டார். பெருமானாரை கொலை செய்ய வந்தவர்கள் ஏராளமானவர்கள். பெருமானாரை தாசூர் நேரடியாக கொலை செய்ய வந்தார். பெருமானாரிடத்திலே மாற்றுகிறார். கொலை செய்ய வந்தவர் நம்மிடத்திலே மாற்றினால் என்ன நடக்கும்? காவலர்களிடத்திலே பிடித்துக் கொடுப்போம், கடும் தண்டனை வாங்கி கொடுப்போம். பெருமானார் சொன்னார்கள், லாயு சல்லித்துல்லாஹு அலைஹி, என் மீது அல்லாஹ் உன்னை சாட்டவில்லை, என்னை உன்னால் கொல்ல முடியாது, அதனால் நீ தாராளமாக சென்று விடு என்றார்கள். அல்லாஹ் யாசிமுக்கு மினன்னாஸ், என்னை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான், மனிதர்கள் யாரும் என்னை கொல்ல முடியாது, அதனால் நீ சென்று விடு. இதுக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? இந்த மன்னிக்கிற மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சுல்ஹே ஹுதைபிய்யா நிராயுதபாணியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராயுதபாணியாக ஹிஜ்ரி 6 செல்லுகிறார்கள் மக்காவிலே தவாப் செய்வதற்காக. ஆனால் வந்திருப்பவர்களை எல்லாம் வெல்ல வேண்டும், கொல்ல வேண்டும் என்று மக்காவில் இருந்து 80 பேர்கள் வாளெடுத்து வந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, நாயகமே 80 பேர்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் 1000-ஐ தாண்டி இருக்கிறோம், வாள் இல்லை என்றால் என்ன? ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தைரியத்தையும் வலுவையும் நெஞ்சுரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதே மண்ணில் பிறந்தவர்கள் தான் நாங்கள். எங்களை எதிர்க்கிற துணிச்சல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புகிறார்கள், ஒப்பந்தத்திற்காக அனுப்புவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹை கொலை செய்து விட்டார்கள் என்ற வதந்தி வரும். பெருமானார் மையத்தும் செய்வார்கள். கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. இந்த வாழியேந்தி வந்தார்களே, இவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? நம்மை கொல்ல வந்தவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் தான், அவர்களை மன்னித்து விடலாம். நம்ம சொந்தக்காரன் தானே, எல்லாம் குறைந்து குலத்தை சார்ந்தவர்கள் தானே, மக்காவிலே வசிப்பவர்கள் தானே, நம் உறவுக்காரர்கள் தானே, அவர்களை மன்னித்து விடலாம். கொல்ல வந்தவர்களை
மன்னிக்கும் மனோபாவம் உலகத்தில் யாருக்கு இருக்க முடியும்? இதுக்கு பிறகு செய்தி துபைல் இப்னு அம்ர் தௌசி அவர் ஈமான் கொண்டதே ஒரு வித்தியாசமான வரலாறு. துபைல் உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்தவர். துபைல் பெருமானார் வைத்தியம் என்று சொல்ல வைத்தியம் பார்த்து மக்காவுக்கு வந்தவர் தான். தௌஸ் கபீலாவில் இருந்து தாருல் நதுவாவுக்கு சென்றார். அபூஜஹலை சந்தித்தார். முகமது என்று ஒரு பைத்தியம் இருக்கிறாராமே, அவருக்கு வைத்தியம் பார்க்க நான் வந்திருக்கிறேன். அபூஜஹல் சொன்னார், உன்னை போன்று நிறைய பேர்கள் வந்தார்கள், அவரை பார்த்தவுடன் அவரின் மீது பைத்தியமாகி விட்டார்கள். ஆனால் நீயும் சென்று பைத்தியமாகி விடாத. இல்லை இல்லை, நான் வைத்தியம் பார்க்கிற மருத்துவர், நான் செல்கிறேன். காதல பட்டு வச்சு அனுப்பினான். அவர் சொல்வது உனக்கு கேட்கக்கூடாது, நீ சொல்வது அவருக்கு கேட்கக்கூடாது. காதிலே பச்சை வைத்துக் கொள். அவர் 4 வார்த்தை சொல்லி உன் காதுக்குள்ளே சென்று விட்டார், நீயும் பைத்தியமாகி விடுவார். பஞ்ச வச்சு அடைச்சிட்டு போ. நீ சொல்றதை அவர் கேட்கணும், அவர் சொல்றதை நீ கேட்கக்கூடாது. சென்றார். முகம்மதை பார்த்தார். மன்னந்த மாந்த என்றார். பெருமானார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதினார்கள். அல்ஹம்து சூரா. பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்ட வரலாறுகள். இந்த துஃபைல் இப்னு அம்ர் தௌசி சொல்லிவிட்டு சென்றார், நாயகமே நான் என் உம்மத்திற்கு என்ன போய் சொல்ல? பெருமானார் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லுங்கள் என்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள் அவ்வளவு இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை போய் உம்மத்து கற்றுக் கொடுத்த சூறாவை பற்றி உம்மத்தினத்திலே சொல்லுங்கள். 6 மாத காலம் தௌஸ் கபீலாவுக்கு சென்றார். தன் உம்மத்துக்கு சொன்னார், ஏற்றவர்கள் யாரும் இல்லை. நாம தொழுகையாளியா இருப்போம், நம்ம வீட்டுல போய் சொன்னா ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஆமா, இப்ப தொழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு, முன்னாடிலாம் இவர் எப்படி இருக்காரு எங்களுக்கு தெரியாதாமோ என்று 1000 பேச்சு பேசுவார்கள். அதை போலவே துஃபைல் இப்னு அம்ர் தௌசியையும் பேசுகிறார்கள். 6 மாத காலம் ஏற்கவில்லை. நேரம் நாயகத்தை பார்த்தார். நாயகமே 6 மாதம் முயற்சிக்கிறேன். பெருமானார் 23 வருஷமா முயற்சிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் முயற்சிக்கிறேன், ஒருவரும் ஈமான் கொள்ளவில்லை. அவர்களுக்கு பத்துவா செய்யுங்கள் நாயகம், எவனும் நல்லா இருக்கக்கூடாது நாயகம். பெருமானார் கரம் ஏற்றுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம யஹ்தி தௌஸா வ அன்த பிஹிம் வக்தி பிஹிம். அல்லாஹ் அல்லாஹும்ம யஹ்தி தௌஸா, அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து தௌஸ் கபீலாவுக்கு ஹிதாயத்தை கொண்டு ரப்புல் ஆலமீனே அவர்களை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர ரப்புல் ஆலமீனே சொல்லி 2 மாதங்களில் தௌஸ் கபீலா அத்தனையும் பெருமானாரிடத்தில் வந்தார்கள், ஈமான் கொண்டார்கள். அப்ப நாயகத்திடத்தில் இருந்த முதல் தன்மை அல்-ஹில்ம், அநீதி அளித்தவர்களை கூட மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம். இரண்டாவதாக பெருமானாரிடத்தில் இருந்த நற்குணங்கள், இந்த உம்மத்திற்கு வரவேண்டிய நற்குணங்கள், பாசம், பிரியம், இந்த உம்மத்தின் மீது கொண்ட நேசம். ரசூல் பிரியம் அழிந்த அளவிற்கு உம்மத்தில் எந்த மனிதனும் உம்மத்தின் மீது பிரியவில்லை. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், அல்லாஹ் சொல்லுகிறார், முஃமின்களுக்காக உங்களையே மாய்த்துக் கொள்ளுவீர்கள் போல் தெரிகிறது. முஃமின்களுக்காக, உம்மத்துக்காக உங்களையே அழித்துக் கொள்ளுவீர்கள் போல் தெரிகிறது ரசூலே என்று அல்லாஹ் தங்களாய்க்கிறார். அந்த ரசூல் புகாரி எழுதுகிற போது எழுதுவார்கள், தொழுகையிலே நீண்ட சூறா ஓதலாம் என்று பெருமானார் தக்பீர் கட்டி நிற்பார்களாம். ஒரு குழந்தை அழுகிற குரல் கேட்டவுடன் அந்த தாய் துடியாய் குடித்து விடுவாளே, குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கிறது, சீக்கிரம் பெருமானார் குடித்து விடுவார்கள். நீண்ட சூறாவை ஓத நினைத்த நாயகம் அந்த தாயின் அழுகுரல் கேட்டவுடன் அந்த தாய்க்கு வரும் இரக்கத்தை விட இந்த நபிகள் நாயகத்திற்கு இரக்கம் அதிகமாகிவிடும் என்று இமாம் புகாரி அறிவிக்கிறார். ரசூலினுடைய அந்த கபக்கத் எப்படி இருக்கும் என்பதை எதிர்ப்பார். இஸ்லாத்திலே ஒரு வரலாறு எழுதுகிறார்கள். ஆராதம் கிராமவாசி சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்திலே இந்த கிராமவாசி வருகிறார். மகாத்மா கனிமத் பொருள், போர்க்கள பொருள் எனக்கு வேண்டும் என்றார். பெருமானார் சரி தருகிறேன். உங்களிடத்தில் கேட்கவில்லை,
எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கள். உங்க வீட்டு உங்க தகப்பனாரினுடைய பொருளை கேட்கல, எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுக்கிறார்கள். இது எனக்கு போதாது நாயகம் முஹம்மத் லவல்லாஹ், இன்னும் எடுத்து கொடுக்கிறார்கள். போதாது நாயகம். மூன்றாவது எடுத்து கொடுக்கிறார்கள். இது எனக்கு போதாது நாயகம். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னாடி கேட்க கேட்க கொடுக்க கொடுக்க போதாது போதாது என்று சொல்ல சஹாபாக்களின் முகம் மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே அழைத்து சென்று, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள், ஆனால் உன் மீது சஹாபாக்கள் கோபமாக இருக்கிறார்கள், வெளியே போகிற போது முகம்மது நல்லவர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்று அவருக்கு வழியும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கேட்டு வந்தவருக்கு அதுக்கு அரட்டி உருட்டி நம்மை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்டால் நம்ம கொடுப்போமா? வித்தியகாரனுக்கு கொடுக்கறதுக்கு கூட சில தகுதிகளை வைத்திருக்கிறோம். சட்டம் செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஒழுங்கா நடந்தா கொடுக்க மாட்டோம். அவன் ஒரு மாதிரியா நடக்கிறான்னு பார்ப்போம். அப்ப நாம கொடுக்கிற 1 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கூட சில தகுதிகளை வைத்திருக்கிறோம். கேட்க வந்திருக்கிறா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டு கோபமாக இருக்கிற சஹாபாக்கள் சாந்தமாக வேண்டும் என்பதற்காக முகம்மது நல்லவர் என்று சொல்லிட்டு வெளியே போயிடு. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி வெளியே வரும்போது அவர் நல்லவர் நல்லவர், அது அஹ்சன் முஹம்மத், அது அஹ்சன். போனவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களினுடைய முகத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், இவருக்கும் எனக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? முரண்டு பிடித்த ஒட்டகத்திற்கும் ஒட்டக சொந்தக்காரனுக்கும் உள்ள உதாரணத்தை போல. ஒட்டகம் முரண்டு பிடிக்கிறது. கூட்டத்திலே ஒட்டகம் முரண்டு பிடிக்கிற போது ஒட்டகத்தின் மீது சுற்றி இருப்பவர்கள் எரிச்சலை காட்டுகிறார்கள். ஒட்டகக்காரன் வந்தா, இந்த ஒட்டகத்தை பற்றி எனக்கு தெரியும், அதை எப்படி சாந்தப்படுத்துவது என்று எனக்கு தெரியும் என்று அதனுடைய முகத்திலே அடித்து சாந்தப்படுத்தி அந்த ஒட்டகத்தை இழுத்து செல்வாரே, அதுபோலதான் அந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் தான். ஆராபியை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த ஒட்டகத்தை சாந்தப்படுத்துவது எனக்கு தெரியும், நீங்கள் கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை, உங்கள் கோபத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தைகள்! பெருமானாரினுடைய சபட்ட பிரியம். அல்லாஹ் அக்பர். அம்மார் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய மடியிலே வந்து விழுந்தார்களே, ரசூலே அடி தாங்க முடியவில்லை, உமையா நெருப்பை வைத்து முதுகில் இழுக்கிறார், நாயகமே என் முதுகை பாருங்கள், பழுத்த படமாய் முதுகு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஃபியா, பெருமானார் அம்மார், யா நார் குனி பர்தன் சலாமன் அலா அம்மார் கமா குன்த பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியை கொடுத்த நெருப்பே, இனி என் பிள்ளை அம்மாரின் முதுகிலே படுகிற போது நீ நெருப்பாக இருக்கக்கூடாது, குளிர்ச்சியாக. அதுக்கு பிறகு அம்மார் ரலியல்லாஹுடைய முதுகில நெருப்பை எடுத்து இழுத்தால் பூவை வைத்து தடவுவதை போல் இருக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஷஃபக்கத், அந்த பாசமும் பிரியமும் உம்மத்தின் மீது நாம் காட்டி இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை. மூன்றாவது நாயகத்திடத்தில் இருந்த அற்புதமான குணங்களில் ஒன்று அயா. கன்னி பெண்ணை விட அதிக பெற்றப்பட்டவர்களாக பெருமானார் இருப்பார்கள். நமக்காக அறிவிக்கிறார்கள், ஒரு சனாம் வருகிற போது ஆடையிலே ஒரு மஞ்சள் கரை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சகாபியை அழைத்து தான் சொல்வதற்கு வெட்கப்பட்டு விட்டு குறைகளை நேரடியாக சொல்லுகிற பழக்கம் ரசூலுக்கு இல்லை. ரகசியமாக ஒரு சகாபி அழைத்து அவரின் கரைகளை சரி செய்து சொல்லுங்கள், அல்லது நீங்களே சரி செய்து. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் வெட்கத்தை வார்த்தைகளால் வெடிக்க முடியாது. நாம் எல்லாம் வாழையடி வாழையாக கேட்டவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். பெருமானார் வீட்டுக்குள்ளே கெட்டக்கால் தெரிய, சில ரிவாயத்துக்களிலே தொடை தெரிய அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள், பெருமானார் கண்டுகொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள், கண்டுகொள்ளவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு வருகிற போது ஆடுகளை சரி செய்கிறார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, நாயகமே நாங்கள்லாம் வரும்போது ஆடையை சரி செய்யல, ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு வருகிற போது சரி செய்தீர்களே, உஸ்மானை கண்டு மலக்குகளே வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா? அதனால் தான் நான் ஆடையை சரி செய்து கொண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹயா, பெருமானாரின் அந்த வெட்கத்தை பார்த்துவிட்டு தான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குளிப்பதாக இருந்தால் கூட இரவு நேரத்தில் குளிப்பார்கள். குளிப்பது கூட இரவு நேரத்தில். ஏன் இரவு நேரத்திலே நீங்கள் குளிக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, என் ரப்பு என்னை இரவிலே பார்க்கட்டும் என்பதற்காக வேண்டி நான் இப்படி குளிக்கிறேன். அன்றைய அரபுகள் நிர்வாணமாக குளித்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாணமாக குளிக்க கூடாது, ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான், தனி அறையிலே குளித்தாலும் ரப்பு பார்க்கிறான் என்ற உணர்வு வேண்டும். சொன்னதை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு கேட்டுவிட்டு ரப்பு பார்க்கிறானே என்று இரவிலே குளிப்பார்கள். அவ்வளவு வெட்கத்தை இந்த சமூகத்திற்கு சஹாபாக்களிலேயே அதிக வெட்கம் கொண்டவர் யார் என்றால் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாறு கிடைக்கிறார். அஸத் அப்து கைஸ் பெருமானாரை பார்க்க ஒரு குழுவோடு வருகிறார். நிதானமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து பார்க்கிறார். பெருமானார் அஸத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களிடத்தில் 2 விஷயம் இருக்கிறது, யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கிற 2 விஷயம் உங்களிடத்தில் இருக்கிறது. அஸத் கேட்கிறார், மாகுமா யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அல் ஹில்மு வல் ஹயா. அஸத் அந்த கபீலாவின் தலைவர் என்பதற்கு நீங்கள் தகுதியானவர், அநீதி அளித்தவர்களை மன்னிக்கிறீர்கள். 2வது வெட்க உணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்கள். வெட்க உணர்வோடு இருக்கிறீர்கள். இந்த 2ஐயும் அல்லாஹ் நேசிக்கிறார். அப்ப இந்த ஹயா இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் எப்படி இருக்கிறது? யோசிக்க ஒரு காலத்திலே ஆண்கள் வருகிறார்கள் என்று பெண்கள் செவரோடு ஒட்டிக் கொள்வார்கள், வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு நிலைமை மாறி ஆண்கள் செவரோடு ஒட்டிக் கொள்கிறார்கள், பெண்கள் போகட்டும் என்று. அப்ப ஹயாவெல்லாம் காணாமல் போனதால் ஈமான் உள்ள ஹயாவு குரணாவு ஜமீஆ. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஈமானும் வெட்கமும் மாட்டின் 2 கொம்பு போல. ஈமான் இருந்தால் வெட்கம் இருக்கும், வெட்கம் போனால் ஈமான் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஹயா இன்றைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கிறது? 4வது நாயகத்தினுடைய குணத்தில் மிக முக்கியமான குணம் தவாதும். அவ்வளவு உயர்ந்த நபி இல்லையா? ஒரு அதிசயம் எது தெரியுமா? பெருமானாருக்கு 2 பயணம் தான். நீங்கள் எல்லாம் சமீபத்தில் ஒரு பயணத்தை அறிந்தீர்கள், மேராஜ் பயணம். ரசூலுல்லாஹ் ஆலமுல் அர்வாஹில் இருந்து இங்கே வந்த பயணம் ஒன்று, இங்கிருந்து ரப்பை சந்திக்க சென்ற பயணம் ஒன்று. இது அதிசய பயணம். 2 பயணத்தை பேசினால் பல நாள் பேச வேண்டும். அங்கிருந்து வந்த பயணம், ரசூலாக நபியாக வருகிறார்கள் ரசூலுல்லாஹ். அங்கிருந்து வந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்னாக காஃபத்தல் லின்னாஸ், எல்லோருக்கும் நபியாக ரசூலாக உங்களை நாம் அனுப்பினோம் என்கிறான். எல்லோரும் காஃபத்துல் லின்னாஸ் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்க தான் நபி. இப்ராஹிம் அலை காஃபத்துல் லின்னாஸ், மக்கள் என்பதில் அத்துணை பேர்கள் அடங்குவார்கள். எல்லோருக்கும் நபியாக ரசூலாக. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே 8வது ஜுஸ்இலே சொல்லுகிறான், இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதீதுக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா சும்ம ஜாஅக்கும் ரசூல் முஸத்திக்குல் லிமா மஅக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நபி வருவார், எல்லோரும் அவரை ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப அங்கிருந்து ஆலமுல் அர்வாஹிலிருந்து இங்கு ரசூலாக வருகிறார்கள். இங்கிருந்து ரப்பை சந்திப்பதற்காக சென்ற பயணம் அப்தியத்தின் பயணம். சுப்ஹானல்லதி அஸ்ஸரா பி அப்திஹி, பணிவை மேற்கொண்ட பயணம். அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது ரசூலாகவோ நபியாகவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லவில்லை. இங்கிருந்து செல்லுகிற போது அப்தாக செல்லுகிறார்கள். அதனால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானாரோடு பேசுகிற போது ஒரு மலக்கு இறங்குகிறார். வயதான அடிமைகள் ஒரு மலக்கு இறங்குகிறார். பெருமானாரிடத்திலே வந்து அந்த மலக்கு கேட்கிறார். ஜிப்ரீல் சொல்லுகிறார்கள், இந்த மலக்கு உலகத்திற்கு இப்பொழுதுதான் முதல் முறையாக வருகிறார். பெருமானாரை பார்த்து, நீங்கள் மலிக்க நபியாக அரசராக இருந்து கொண்டு நபியாக இருக்க விரும்புகிறீர்களா, அடிமையாக இருந்து கொண்டு நபியாக இருக்க விரும்புகிறீர்களா?
பெருமானார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க கூட மசூரா பண்ணிருக்கிறாங்க. பெருமானார் முடிவெடுக்கல. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரண்டாவதை தேர்வு செய்ய சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜே நபியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை காட்டும் முகமாக, நான் அரசராக இருக்கிற நபியாக விரும்பவில்லை, அப்தாக இருக்கிற நபியாக விரும்புகிறேன். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயணத்தில் அப்தாக அனுப்பிக் கொண்டார். பெருமானாரினுடைய பணிவை இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். பதவி கூட கூட, அந்தஸ்து கூட கூட, வயது கூட கூட பணிவு வர வேண்டுமே. இன்றைக்கு அது வந்ததா? வயசு கூட கூட தானே குடும்பத்தில் பிரச்சனை, தொழில பிரச்சனை. காரணம், பணிவு என்றைக்கு இல்லையோ அங்கு பிரச்சனைகள் தாண்டவமாடும். பெருமானார் சிறு குழந்தை அழைத்தால் கூட, சின்ன பிள்ளை அழைக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லப்பைக் நாங்க இதோ வந்து விட்டேன். யாருக்கு? சின்ன குழந்தை அழைக்கிற போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லப்பைக். ஒரு ஏழை பெண்மணி, ஹயாத்துல் சஹாபாவிலே இந்த ஹதீஸை எழுதுகிறார்கள். ஒரு ஏழை பெண்மணி, அவங்க சாப்பிடுறதுக்கே வழி இல்லாத அந்த ஏழை பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கிறார். பெருமானார் வீட்டுக்கு சென்ற நாயகம் அடிமை அமர்வதை போல குத்தரைந்து அமர்ந்தார்கள். அந்த பெண்மணி உணவை வைக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் கையில் எடுத்து எனக்கு கொடு அம்மா என்று கேட்கிறார். உன் கையில் எடுத்து எனக்கு கொடு அம்மா. அந்த ஏழை தாய் தன் கையில் எடுத்து தாரசுக்கு கொடுக்கிறார்கள். தன் கையில் எடுத்து கொடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு பெருமானார் துஆ செய்கிறார்கள். அந்த ஏழை பெண்மணி அதற்கு பிறகு கை கழுவுவதில்லை. கையை கழுவுவதில்லை. என் கையில் இருந்து பெருமானார் பெற்றிருக்கிறார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை காட்டுகிறார்கள். பெருமானார் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் வெறும் 4 திருகம், 4 திருகத்தை பெருமானார் கையிலே வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம். யாரு? பெருமானார் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே மதீனாவினுடைய ராஜா ரசூலுல்லாஹ், மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு வந்தார்கள் ஹஜ்ஜுக்கு பெருமானார். பெருமானார் கையில் எதுவுமே இல்லை. பெருமானார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹஜ்ஜல் லா ரியா ஃபீஹி வலா சும்ஆ. ரப்பே, முகஸ்துதி இல்லாத ஹஜ்ஜாக, இந்த அடிமையின் ஹஜ்ஜை முகஸ்துதி இல்லாத ஹஜ்ஜாக, சுமஅத் இல்லாத ஹஜ்ஜாக நீ ஆக்கிக் கொடு ரப்பே என்று கேட்டதை வரலாறு பதிவு செய்கிறது. எவ்வளவு பணிவு தெரியுமா பெருமானாருக்கு? தன் ஆடைகளை வாங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதாவது ஆடை வாங்குவார்கள். அந்த ஆடையை வாங்கிக் கொள்ளுகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பெருமானாரின் ஆடையை நான் தூக்கச் செல்லுவேன். என் பாவத்தை, என் சுமையை நான் தானே சுமக்க வேண்டும். எதற்காக நீங்கள் சுமக்கிறீர்கள்? என் ஆடையை நான் தான் சுமக்க வேண்டும் என்று ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய பொருளை என்னை சுமக்க விட்டதே இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பணியின் உச்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தானே உமர் ரலியல்லாஹு தஆலா இதையெல்லாம் பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா சிரியா நாட்டுக்கு செல்லுகிற போது மாறி வைத்துக் கொண்டு பயணம் செய்வார்கள். ஒட்டகத்தில் அடிமை கொஞ்ச நேரம் மேலே உட்கார்ந்திருப்பார், இவங்க ஓட்டிட்டு போவாங்க கீழே. சில நேரத்தில் இவர்கள் மேலே இருப்பார்கள், அடிமை இழுத்துக் கொண்டு செல்லுவார்கள். சிரியா நாடு வருகிற போது, மன்னர்கள் வரவேற்பிற்காக நிற்கிற போது அடிமை மேலே அமர்கிற பாரி. நாம அதை இருந்தா என்ன செய்வோம்? கார்ல உட்காந்து பின்னாடி இருந்தா கூட கதவை திறந்து முன்னாடி வந்து பார்த்துக்குவோம் இல்லையா? ஆனா அவரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவரை அடிமையை மேலே அமர வைத்துக் கொண்டு பிடித்து இழுத்துச் செல்லுகிறார்கள். ஒட்டகத்தை பிடித்து இழுத்துச் செல்லுகிறார்கள். என்னவென்று கேட்கிற போது, என்னை விட உயர்ந்த கண்மணி நாயகம் இப்படித்தான் நடந்து காட்டினார்கள், பணிவை காட்டினார்கள். ஃபத்ஹ் மக்கா, மக்காவின் வெற்றி, எல்லோரும் ஆனந்தத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்தவர்களாய் புனிந்தவர்களாய் பணிந்தவர்களாய் புனிந்தவர்களாய் வந்ததை நான் கண்டிருக்கிறேன் என்று சகாபாக்கள் சொல்லுகிறார்களே. இந்த பணிவு இந்த உம்மத்திற்கு வேண்டும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பணிவை சொல்லிக் கொடுத்தார்கள்.
ஐந்தாவது நாயகத்தினுடைய குணங்களில் அதிசய குணமாய் பெருமானாருக்கு இருந்தது மிசா. கேலியும் செய்வார்கள் தன் தோழர்களோடு, ஆனால் அந்த கேலியிலே பொய்மை இருக்க. இன்றைக்கு இருக்கிற கேலி கூத்துகளில் பொய்யை தவிர வேறு எதிலும் இருப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸாஹாக தன்னுடைய தோழர்களோடு எளிமையாகவும் சிரிப்போடும் பழகுகிற பண்பாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிரிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சஹாபி நாடி வந்துவிட்டால் பெருமானார் அவரோடு சிரித்து மகிழ்வார்கள். சில ராவிகள் இப்படி எழுதுகிறார்கள், ஒரு முன்னாடி இருப்பவர் சிரித்தால் தோழர் தானும் சிரித்து விடுவார்கள். ஏன்னு கேட்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு சிரிப்பார்கள். அதற்கு பிறகு செய்தியை கேட்பார்களாம், ஏன் சிரித்தீர்கள் என்ற காரணம். தோழர் அழுதால் தானும் அழுது விடுவார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் நீங்கள் அழுததற்கான காரணம் என்ன என்று கேட்பார்கள். அப்ப தோழர்களோடு ஐக்கியமாக இருந்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். சின்ன பையன் அனஸ் ரலியல்லாஹு தம்பி, அனஸே ரொம்ப சின்ன பிள்ளை. அவரின் தம்பிக்கு பேர் உமைர். ஒரு கிளி வளர்த்த, அந்த கிளி இறந்து விட்டது. பெருமானார் போய் ஆறுதல் சொல்ல போகிறார்கள். யாருக்கு? இந்த பெரிய மனுஷனுக்கு ஆறுதல் சொல்ல சொல்லுகிறார்கள். யா உமைர், மா பாலக் உமைர், உமைர், அந்த கிளி என்னமாச்சு? நீ அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிற? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்வதை கேட்டு அந்த சிறுவன் சிரித்து விட்டான் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் இடத்துல போய் ஒட்டகம் கேட்டாங்க. எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் என்று ஒரு பெண்மணி கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக குட்டியை கொடுங்கள் என்றார்கள். நாயகனே, என்னை சுமந்து செல்வதற்கு நான் ஒட்டகம் கேட்கிறேன், நீங்க ஒட்டக குட்டியை கொடுக்க சொல்றீங்களே, அந்த குட்டியில எப்படி நான் சவாரி செய்ய முடியும்? பெருமானார் சொன்னார்கள், அந்த ஒட்டகமும் அந்த தாய்க்கு குட்டி தானே, உன்னை சுமக்கிற பெரிய ஒட்டகமும் அதனுடைய தாய்க்கு குட்டி தானே, அதனால் பெரிய ஒட்டகம் தான் கொடுக்க சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிற அந்த தாயை சந்தோஷப்படுத்தி மகிழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். ரொம்ப நீங்கிறோம், எல்லோரும் வெறுக்கிற மனிதர் தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு கடையில போனால் கிராமத்தில் இருந்து வருவார். அங்கே நெய் விற்பனை செய்வார், சமன் விற்பனை செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பின்னால் சென்று அந்த நாகரை கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நாகரை இருக்க கட்டி பிடிக்கிறார்கள். நாகர் தெரிந்து கொண்டார் யார் பிடித்தது. பெருமானாரினுடைய உடல் இன்னொருவரின் உடலோடு சேருகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பர்தே சலாமாவை கொடுத்து விடுவான். அந்த நெஞ்சு முதுகோடு சேருகிற போது உள்ளத்திற்குள்ள இத்துமினான், சுகூன், சந்தோஷம், இதை பெற்றுக்கொண்ட ஜாகிர் உலகத்திலே வேறு யாருக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும்? அவர் முதுகு வச்சு அப்படி தேய்க்கிறார், ரசூலுடைய நெஞ்சில தேய்க்கிறார். ஏன்னா இந்த வாய்ப்பு பெரிய பெரிய சகாபிகளுக்கும் இல்லை. தேய்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்குது, அவர் விடாமல் தான் விட மாட்டார். கையை கொடுத்தால் கூட காணாத கையை எடுக்கிற பழக்கம் இல்லை. நான் யார் தெரியுமா என்று பெருமானார் கேட்கிற போது, ஏன் தெரியாது நாயகமே, ஏன் தெரியாது? செல்லாத காசு, இந்த செல்லாத காசை இப்படி பிடித்திருக்கிறீர்களே ரசூலே, என் மீது உங்களுக்கு இவ்வளவு பாசமா? பெருமானார் கடவாய்ப்புகள் தெரிய சிரித்தார்களாம். உன்னை செல்லாத காசு என்று யார் சொன்னது? ரப்புல் ஆலமீனிடத்திலே நீ விலை உயர்ந்த மனிதன், உன்னை விட விலை உயர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்ல அவரும் சிரித்த வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்குள்ளே ஏராளமான நிசாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி என்றாலே இயற்கையிலேயே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் இல்லையா? பெருமானாரோடு குரல் உயர்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு குரல் உயர்கிறது. பொதுவாகவே பேச ஆரம்பித்த பொம்பளைகளுக்கு இயற்கையிலே குரல் உயர்கிற பழக்கம் உண்டு. அப்படி குரல் உயர்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய இடுப்பிலே குத்துகிறார்கள். யாரிடத்தில் குரல் உயர்கிறது? உன்னை சும்மா விட மாட்டேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது சண்டை மறந்தாச்சு. இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு காப்பாற்றுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை காப்பாற்றுகிறார்கள். போயாச்சு, உங்க தகப்பனார் இடத்திலிருந்து உன்னை நான் தான் காப்பாற்றினேன். இன்னொரு நாள் 2 பேரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தார்களா, ரசூலே என்னை நீங்கள் நுழைய வைத்துக் கொள்ளுங்கள், சில்மிக்குமா கமா அதுகள்துமூனி பி அர்பிக்குமா, உங்கள் போர்க்களத்தில் என்னை நுழைய வைத்தீர்களே அதை போல நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற போதும் என்னை நுழைத்துக் கொள்ளுங்கள் ரசூலே என்று குடும்பத்திற்குள்ளே ஒன்றாக இணைந்த வரலாறுகள், பெருமானாரோடு சந்தோஷமாக நடந்த நிகழ்வுகள் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பெருமானாரது தோழர்களும் இப்படித்தான் இருந்தார்கள். நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அவர் செய்திருக்கிற இயற்கையிலேயே சிலர் தில்லகியாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஐமான் ரலியல்லாஹுடைய அந்த தில்லகித்தனத்தை, யதார்த்த தனத்தை பெருமானார் பாராட்டி இருக்கிறார்கள். அவர் இயற்கையிலே தில்லகியான மனிதர். நுஐமான் வயசான சகாபி, கண் தெரியாத சகாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே இருந்தார். நௌஃபல் இப்னு உஹைப் அவர் இவர்கிட்ட விசா போறதுன்னு கேட்டார். அப்ப இந்த நுஐமான் என்ன செஞ்சாருன்னா பள்ளிவாசலுக்குள்ள கூட்டு போய் ஒரு மூளையை காட்டி இங்க சிறுநீர் கழிங்கன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிலாஃபத் காலம், பள்ளிவாசலுக்குள்ளே சிறுநீர் கழிக்கப்படுகிறது. சஹாபாக்களுக்கு கடும் கோபம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வேறு வந்து சொல்லிவிட்டார்கள். கலீஃபாவிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கண்டிக்கிறார்கள். நுஐமான், நீ செய்தது தவறு, நீ தான் கழுவ வேண்டும். நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அந்த நோக்கத்துல தான் அவர் செஞ்சார், அதனால கழுவிட்டார். ஆனா தன்னை கண்டித்தது, உஸ்மான் ரலியல்லாஹு கண்டித்தது பிடிக்கவில்லை. நுஐமான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாரு, தன்னுடைய நண்பரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தொழுதுட்டு இருப்பார், பக்கத்துல நான் நின்றுக்குவேன். எப்பயுமே நௌஃபல் இப்னு உஹைபிடத்திலே ஊண்டி வருகிற குச்சி இருக்கும். அப்ப என் மீது கோபமாக இருக்கிறார், பள்ளிவாசல்ல ஒண்ணு கடிக்க வச்சுட்டாரேன்னு சொல்லி கோபமாக இருக்கிறார் அந்த கண் தெரியாதவர். நான் பக்கத்திலே நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டும். சரின்னு சொல்லிட்டு நண்பர் உஸ்மான் ரலியல்லாஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் நுஐமான். நண்பர் சொல்லுகிறார், கண் தெரியாத சஹாபியே நௌஃபல் இப்னு உஹைப், உங்களை பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்க வைத்திருக்கிற அந்த நுஐமான் இங்குதான் நிற்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அடுத்து அவங்க நிக்க குச்சி எடுத்து நிக்கிறவர் நுஐமான் தான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு மண்டையில் அடித்து ரத்தமே வந்து விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்டாங்களா, நுஐமான் எதற்காக இப்படி எல்லாம் செய்தார்? என்ன அன்னைக்கு திட்டிங்களா இல்லையா? அதுக்கு நானா அடிக்கக்கூடாது, தெரியாதவர் அடிச்சா எல்லாம் மன்னிச்சிருவான்ல, அதனாலதான் கண்ணு தெரியாத ஆளை வச்சு பழி வாங்கினேன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மன்னிக்கும் மனோபாவம் கொண்டவர்கள் பெருமானாரை போல. நுஐமான், பெருமானார் சொன்னதை நினைவில்லையா? அல் முஸ்லிம் லா யுரப்பி முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்திலே கிண்டலாக நடக்க மாட்டான் என்று சொன்னது நினைவில்லையா? வீட்டிலே போய் நுஐமான் தேம்பி தேம்பி அழுகிறார். பெருமானாரின் சுன்னத்திற்கு நான் மாறு செய்து விட்டேனே, இனிமேல் இந்த இல்லத்தை விட்டு நான் நகர மாட்டேன், என் இயற்கையையே அல்லாஹ் விலகியாக்கி வைத்திருக்கிறானே என்று அழுத வரலாறுகள். பெருமானாரின் காலத்திலே கிண்டலும் நடந்திருக்கிறது, ஆனால் அதிலே உண்மை இருந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஆறாவதாக கொடை, கொடுக்கும் மனோபாவம். இந்த குணம் பெருமானாரிடத்தில் எப்படி இருந்தது? இமாம் புகாரி ஆரம்ப பக்கத்திலேயே எழுதுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே கொடுக்கிற கொடை காற்றை விட அதிகமாக கர்ரீகில் முர்சலா, வீசும் காற்றை போல கொடை கொடுப்பார்கள். உலகத்திலேயே சிறந்த கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிற காற்று தானே. 2 மணி நேரம் காற்று இல்லைன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எல்லாம் கபரஸ்தானுக்கு போயிடும். 5 நிமிஷம் காற்று இல்லைன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? கொரோனா காலங்களிலே நாம் கண்டோம், இந்த ஆட்சிகளுக்காக 1 நிமிடத்திற்கு 1 கோடி கொடுக்க தயார், ஆனால் கிடைக்கவில்லையே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கர்ரீஹில் முர்சலா, பெருமானாரின் கொடை காற்று போல இல்லை என்று சொல்லாத வல்லல்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. இப்படி ஒரு சஹாபி அல்லாஹ்வுக்காக என்று கேட்டதற்கு பிறகு ஒரு முஃமினின் உள்ளம் எப்படி இல்லை என்று சொல்லும்? ரப்புதானே கேட்க வைத்திருக்கிறான், உன் உணர்வை கொடுத்து கேட்க வைத்திருக்கிறான், இல்லை என்று சொல்ல உனக்கு உள்ளம் எப்படி வந்தது என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அக்பர். ஹயாத்து சஹாபாவிலே இந்த வரலாறு எழுதுகிறார்கள். ஒரு ஏழை பெண்மணி பெருமானார் வருகிற போது பார்க்கிறார்கள், ஆடையில் கிழிச்சு, பெருமானார் போட்டிருக்கிற ஆடை கிழிந்திருக்கிறது. அந்த ஏழை பெண்மணி பெருமானாருக்கு வேகமாக ஆடை தைக்கிறார். அந்த ஆடை மறுநாள் பௌர்ணமி நிலவு பெருமானாருக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஆடையில் பெருமானார் வருவதை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வரும்போது அந்த ஆடையை கொடுக்க பெருமானார் அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம். அந்த ஆடையை போட்டுட்டு வந்தா சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அம்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், முஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாங்கள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தோம் பெருமானாரை. வானத்தை அலங்கரிக்கிற நிலவு நாயகத்தின் அழகுக்கு முன்னால் தோற்று போனது. பேரழகு, அவ்வளவு அழகு. சுஹைல் ரலியல்லாஹு வந்தார்கள், நாயகமே இந்த ஆடை நன்றாக இருக்கிறது என்றார்கள். அப்பதான் ஆடை கொடுத்திருக்கிறாங்க, போட்டு வந்திருக்கிறாங்க, ஆடை நன்றாக இருக்கிறது. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சுஹைல் ரலியல்லாஹு அடுத்து கேட்டார்கள், இந்த ஆடை எனக்கு வேண்டும் என்றார்கள். நம்ம இடத்துல கேட்டா எப்படி இருந்திருக்கும்? பெருநாள் அன்னைக்கு போட்டு வர்றார் ஆத்தியார், அற்புதமான ஆடை, அழகை தூண்டுகிற ஆடை. ஆத்தியார் ஆடை நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு கேட்டா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், இன்னைக்கு என்னாச்சு இப்படி பேசுறாங்க? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்கு சென்றார்கள். இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த நாயகர் அறைக்கு சென்றார்கள். தன் பழைய ஆடையை போட்டுக்கொண்டு தன் அன்பு தோழர் சுஹைல் ரலியல்லாஹுக்கு இந்த ஆடையை கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண்மணியின் உள்ளம் துடியாய் துடிக்கிறது. நான் வேறு ஆடை வாங்கி தருகிறேன், முடியாது. வேறு ஆடை தைத்து தருகிறேன், முடியாது. கடைசியில் போய் கேட்கிறாங்க, அம்மா ரலியல்லாஹு எதற்காக இப்படி செய்தாய்? நான் சீக்கிரம் இறந்து விடுவேன் என்று இஷாராவாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நான் பார்த்தாகிற போது நாயகத்தின் உடம்பை அலங்கரித்த ஆடை என் உடம்போடு இருந்தால் கபரின் வேதனை இருக்காதே, அதற்காகத்தான் இதை நான் கேட்டேன். இப்ப நாயகத்தினுடைய கொடை அல்லாஹு அக்பர். பஹ்ரைனிலிருந்து வந்த பொருள் இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். அத்துணை பேர்களுக்கும் பெருமானார் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். பஹ்ரைனிலிருந்து வந்த பொருளை பள்ளிவாசல் வீட்டை பள்ளிவாசலை ஒட்டி பெருமானாரின் வீடு, அள்ளி அள்ளி கொடுத்த நாயகம் வீட்டுக்குள்ளே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய கொட்டை அளவுக்கு கூட வீட்டுக்குள்ளே பொருள் செல்லவில்லை. அத்தனையும் கொடை கொடுத்து விட்டு வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஏழாவதாக பெருமானாரின் பொறுமை. குணங்களில் சிறந்த குணம் பொறுமை. அந்த பொறுமை பெருமானாரிடத்தில் எவ்வளவு இருந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அன்சாரிகளுக்கு கடுமையான காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வருகிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இதைவிட கடும் காய்ச்சல். என்ன நாயகமே, கம்பளி ஆடைக்கு மேல் கொதிக்கிறதே. அஷத்துல் பலா அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். உலகத்திலேயே அதிகமான சோதனைகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுப்பான், பிறகு அவர்களை நேசிப்பவர்கள் அதற்கு பின்னால் உள்ளவர்களுக்கு கொடுப்பான். ரப்பு என்னை நேசிக்கிறான், கஷ்டத்தை கொடுத்து பார்க்கிறான், நான் பொறுமையாக இருக்கிறேனா என்று என் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். நான் ரப்பு கொடுக்கிற அத்தனையிலும் சோதனையிலும் பொறுமையாக இருக்கிறேன் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சின்ன சின்ன சோதனைகளுக்கு சிதறி போகிறோமே, ரப்புக்கு கண்ணு தெரியாதா? என் வீட்டுக்கு தான் இத்தனை சோதனையும் வர வேண்டுமா என்று 1000 பேச்சு பேசுகிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட சோதனைகள் அல்லாஹ் அக்பர். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, முஆத் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் கால்ரா நோயிலே கஷ்டப்பட்ட போது இறக்கிற தருவாயிலும் இதைத்தானே சொன்னார்கள், இந்த ஊரை விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுகிறார்கள், வந்து விடுங்கள் என்று சொல்லுகிற போது பதில் கடிதம் எழுதுகிறார்கள், உமர் அவர்களே, நாட்டின் ஜனாதிபதி அவர்களே, பெருமானார் சொன்னது நினைவில்லையா? கால்ரா உள்ள ஊரில் நீங்கள் தங்கினால் ஊரை விட்டு வெளியே வர வேண்டாம், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று. மரணத்தை கண்டு பயந்தவர்கள் அல்ல, நாங்கள் இறந்து போனால் எங்களுக்கு ஷஹாதத்தின் நன்மை இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா கடும் கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். நாயகமே, என் கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை ரசூலே. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஸைத், உனக்கு சுகம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா? அவர் சொன்னார், எனக்கு சொர்க்கம் வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்திலே கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக் கொள் ஸைத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொர்க்கத்தை கொண்டு கஷ்டத்தை தாங்கியதால் சுபச்செய்தி சொன்ன வரலாறுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமை, அவனால் முடியவே இல்லை. 40 முறை ஜனாஸா தொழுகை நடத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபருன் ஜமீலுன் வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிபூன் என்று பொறுமையாக வாழ்ந்தார்களே. உம்மு ஹாரிசாவினுடைய பொறுமை, தன் மகன் வஃபாத்தாகி போகிறார். அல்லாஹு அக்பர். புர்காவோடு முகத்தை பொத்தி ஸைத் இப்னு ஹாரிசாவினுடைய தாயார் வருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்னம்மா, மகன் இறந்து போயிருக்கிறார், இவ்வளவு பேருந்ததாக நீங்கள் வருகிறீர்களே என்று கேட்க, மகனை இழக்கலாம், என் வெட்கத்தை இழக்க முடியுமா? என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வெட்கத்தை இழக்க முடியுமா என்று பொறுமை காத்ததால் உம்மே ஹாரிசா, நாளை மறுமையில் நீயும் உன் மகன் சேர்ந்து சொர்க்கத்தில் செல்லுவீர்கள் என்று பெருமானார் சொன்னார்களே. பெருமானாரினுடைய பொறுமை. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் அக்பர், மனைவி உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு சாதாரணமான சஹாபி அல்ல. அவர் ஓதினால் மலக்குகள் விட்டு சேர்ந்து விடுவாங்க. ஓதினால் மலக்குகள் அவரை குரல் கேட்பதற்கு. எப்பொழுதுமே உஸைத் இப்னு ஹுதைருக்கு அரணாக இருந்த மனைவி, அன்பு மனைவி, பாசத்திற்குரிய மனைவி, எதை கேட்டாலும் செய்து கொடுக்கிற மனைவி உஸைத் இப்னு ஹுதைருக்கு முன்னால் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்பொழுது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் சொல்லுகிறார்கள், நாயகமே, இனிமேல் எனக்கு என்ன வாழ்வு இருக்கிறது ரசூலே? இப்படி ஒரு பெண்மணி இனிமேல் அரபுலகத்தில் எனக்கு இல்லையே ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸைத், நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை வைத்திருக்கிறார். பொறுமைக்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு நிறுத்தவில்லை, நாயகத்தினுடைய சுக்கம் சபர் எப்படி இருந்ததோ இதை போல சுக்ருக்கு சொந்தக்காரர்கள். நீண்ட சஜிதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால் நீங்க இபாதத், கால் பாதத்திலிருந்து இரத்தச்சுவடு தெரிகிறது, கால் பிடித்து இரத்தச்சுவடு தெரிகிறது. பிலால் ரலியல்லாஹு போய் கேட்கிறார்கள், என்ன நாயகமே, பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட ரசூலே, இப்படி இபாதத்து செய்கிறீர்களே? பெருமானார் சொன்னார்கள், அப்படா கூன அப்தன் ஷக்கூரா, எனக்கு ரப்பு கொடுத்திருக்கிற ஞாபகத்துக்கு நான் நன்றி சொல்பவனாக இருக்க வேண்டாமா? நமக்கு அல்லாஹ் எவ்வளவு ஞாபகத்தை செஞ்சிருக்கிறான். கேட்ட செல்வங்கள், பொருளாதாரம், குழந்தை செல்வம், சம்பந்தங்கள் அத்தனையும் கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக நாம் மாறி இருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 10ஆவதாக அஜ்ருன் நபி, நன்மையில் முட்டிக் கொள்ளுகிற பழக்கம். இந்த குணம் எப்பொழுதுமே சலாம் சொல்வதிலே பெருமானார் தான் முந்திக் கொள்வார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் வாழ்நாளிலேயே ஒரு தடவை ரசூலுக்கு முன்னால் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு முன்னாடி போனா தான் ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. பின்னாடியே போய் ரசூலுக்கு பின்னாடியே போய் சட்டுன்னு திரும்பி சலாம் சொல்லிடலாம். ஆனால் பெருமானாருக்கு முன்னால் பார்ப்பதை போல பின்னால் பார்க்கும் ஆற்றலும் இருக்கிறது. அதனால அபூபக்கர் பின்னாடி போய் திரும்பலாம் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி அணைத்து, நாயகமே, ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? பெருமானார் சொன்னார்கள், உன்னை விட அதிகம் நன்மையில் நான் தேவையுள்ளவன் என்றார்கள். அபூபக்கர், உன்னை விட நன்மையில் நான் தேவையுள்ளவன். அல்லாஹ் அக்பர். அபூ பாபா அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் 3 பேரும் சேர்ந்து செய்த ஒரு பயணம், அதான் பத்ர் போர்க்களம். ஒரு ஒட்டகத்தில் அபூ பாபா ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு இருக்கிறார்கள், கண்மணி நாயகமும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, நீங்க தனி ஒட்டகம் வச்சுக்கலாமே, தனி ஒட்டகத்தில் வரலாமே, நாங்க நடந்து வர்றோமே, நாயகமே, தனியா வரலாமே, உங்களை இழுத்துட்டு வர்றோமே.
உங்களோடு சேர்ந்து வந்த நன்மை எனக்கு வேண்டாமா? கூட்டிலே ஜமாத்தில் ஒரு நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அந்த நன்மை எனக்கு வேண்டாமா? உங்களை விட அதிகம் நன்மையில் நான் தேவையுள்ளவன் என்றார்களே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 11ஆவதாக பெருமானாரினுடைய சுஜாஅத், வீரம். அல்லாஹ் அக்பர். வீரமும் ஒரு மனிதனுக்கு குணங்களில் சிறந்த குணம். தேவையான நேரத்தில் ஒரு மனிதன் வீரமாகவும் இருக்க வேண்டும். துணை போர்க்களம் சிதறி ஓடுகிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பக்கம் அடிவழி எல்லாம் வீரர், அடிவழி எல்லாம் புத்தலா, இன்னொரு பக்கம் ஒரே அப்பா போர்க்கள தளபதிகளின் சிங்கம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற உஹது போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பிய அபூ சுஃபியான், 2 வீரர்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையை ஓட்டுகிறார்கள். ஆனா நபியுல்லா கபி, ஆனா இப்னு அப்துல் முத்தலிப் பறக்கிறார்கள். பெருமானாரின் வீரத்துக்கு நிகர் யாரும் இல்லை. ருக்கானாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றில் ஏறி அமர்ந்தவர்களார்கள். 12ஆவதாக வர பேணுதல். பெருமானாரின் குணங்களில் பெருமானாரை அலங்கரித்த குணம் பேணுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எழுகிறார்கள். கொஞ்சம் பேரித்தம்பழம் இருக்கிறது, கடும் பசியாக இருக்கிறது, என் மனம் சாப்பிட நினைக்கிறது, ஆனால் இது சதக்காவின் பொருளோ என்ற காரணத்தினால் மறுக்கிறது, நான் சாப்பிடவில்லை என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நற்குணங்கள். பேணுதலில் பெருமானாருக்கு நிகர் யாரும் இல்லை. சதக்காவினுடைய பொருளை தொட்டதே இல்லை. ஆகாரம் பொருள். 12ஆவதாக தவக்குல், அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. வாளை எடுத்து வெட்ட வருகிற போது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்க அல்லாஹ் என்று பெருமானார் குரல் கொடுக்கிற போது வாள் கீழே விடுகிறது, எடுத்தார்களே, உன்னை யார் காப்பாற்றுவார்? அந்த தவக்குல். 13ஆவதாக தக்வா, இறையச்சம்.
அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற பயம். 14வது புகாஉன் நபி, அல்லாஹ்விடத்திலே அழுது சாதிக்கிற குணம் பெருமானாருக்கு சொந்தமானது. 15வதாக சுல்த், மௌனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே தேவையில்லாத ஒரு வார்த்தையை கூட 63 ஆண்டுகளில் பேசியதாக வரலாறே இல்லை. நாம ஃபுல்லா தேவையில்லாத பேசிட்டு மாட்டிக்குவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குண அழகு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வாரங்களில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, அடுத்த வாரமும் இன்ஷா அல்லாஹ் 16ஆம் தேதியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த மாண்புகளை பற்றிய பயான் தொடர் இருக்கிறது. எனவே அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா